இந்த மாதிரி இருக்கா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இருக்கு. ஸோ ஏ இருக்கனால அது என்ன ஆயிரும், ஸ்கிப் ஆயிடும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, க்ளோசிங் பராந்தசிஸ் இருக்கு. ஸோ க்ளோசிங் பராந்தசிஸ் வரும்போது என்ன செக் ஆகும், இங்கே ஸ்டாக்ல ஆல்ரெடி ஏதாவது இருக்கான்னு செக் ஆகும். ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து டூ ரிமூவ்ல வந்து க்ளோசிங் பராந்தசிஸோட இண்டெக்ஸ் போயிடும். அப்போ 1 வந்து இங்கே போயிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பி இருக்கு. ஸோ இக்னோர் ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். 3 இருக்கு. ஸோ 3 வந்து ஓப்பன் பராந்தசிஸ், அதனால 3 வந்து ஸ்டாக்ல போடுறோம். அடுத்து சி இருக்கு. சி வந்து எனக்கு கேரக்டர் தான். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடுறோம். இது வந்து க்ளோசிங் பராந்தசிஸ். ஸோ க்ளோசிங் பராந்தசிஸ்ங்கிறனால எனக்கு வந்து ஸ்டாக்ல வந்து எம்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸ்டாக்ல எம்டியா இல்லை, கேரக்டர் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதை பாப் பண்ணிடுவோம். ஸோ பாப் பண்ணுறதுனால இது மேட்ச் ஆயிரும். ஸோ அதனால நம்ம இது எதுவுமே பண்ண மாட்டோம். லாஸ்ட் என்ன இருக்கு, டி இருக்கு. ஸோ டி இருக்கனால கேரக்டர் தான். ஸோ ஸ்கிப் பண்ணிடுவோம். எனக்கு ஸ்ட்ரிங் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபைனல் ஸ்ட்ரிங் வந்து மேக் பண்ணும். கரெக்டா? ஸோ ஃபைனல் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபைனல் ஸ்ட்ரிங் எப்படி பண்ணுவீங்க, இந்த இந்த டூ ரிமூவ்ல இருக்கிறத மட்டும் இக்னோர் பண்ணிடுவோம். அப்போ ஜீரோவில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோ வரும். திரும்பவும் நான் இதுலேருந்து பார்ஸ் பண்ணும்போது ஜீரோ ஏ இருக்கு. ஸோ ஏ அப்படியே வந்துடும். ஏன்னா ஜீரோ வந்து எனக்கு டூ ரிமூவ்ல இல்லை. 1 இருக்கு. 1 வந்து டூ ரிமூவ்ல இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ண மாட்டேன். 2 இருக்கு. டூ ரிமூவ்ல இல்லை, அதனால பி வந்துடும். 3 இருக்கு. 3 வந்து எனக்கு டூ ரிமூவ்ல இல்லை, அதனால அதோட கேரக்டர் அப்படியே போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சி இருக்கு. சி அப்படியே வரும். அதாவது சி வந்து 4, அதனால அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 5 பாருங்க. 5 வந்து க்ளோசிங் பராந்தசிஸ். ஸோ அதுவும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 5 வந்து எனக்கு இங்கே டூ ரிமூவ்ல இல்லை. அப்போ டி இருக்கு. டியும் அப்படியே வந்துடும். ஸோ அதனால தான் எனக்கு அவுட்புட் எப்படி வந்ததுன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிடிச்சிருந்தனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ